வெல்கம் டு டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐடி துறையில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான பயிற்சிகள் பற்றி பேசுறதுக்காக திரு தினேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த துறை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வெல்கம் டு ஜெயா டிவி. சார், ஐடி துறையில வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் பயிற்சிகள் எடுத்துக்கணுங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க, உங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சொல்லுங்க சார். நான் இப்போ கடந்த ஒரு 8-9 வருஷமா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து வச்சிருக்கேன். இந்த ஐடி ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங், இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து கார்பரேட் ட்ரைனிங் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கு, அது போக ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு. இந்த கார்பரேட் ட்ரைனிங் அப்படின்றது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக பண்ணுற ட்ரைனிங் தான் அந்த கார்பரேட் ட்ரைனிங். நாங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு போய் அங்கே நாங்கள் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்றது வந்து எங்ககிட்ட நேராக வந்து படிக்க முடியாதவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் இன்டர்நெட் வசதி இருந்துச்சுன்னா இன்டர்நெட்டில் வந்து வெளிநாட்டு மக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த காலேஜில் வந்து ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ண பிறகு கேம்பஸில் பிளேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு உதவிகரமா இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் பத்தி முதல்ல பேச ஆரம்பிப்போம் சார். என்னன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் டிகிரி அப்படிங்கறத முடிச்சுட்டு வெளியே வராங்க, ஆனா அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்ல எவ்வளவு பேர் வந்து எம்ப்ளாய் ஆறாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. எதனால வந்து இது இந்த மாதிரி நடக்குது சார்? எதுல அவங்க எல்லாம் லேக் ஆறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் இருப்பாங்க. 60ல இருந்து ஒரு 70 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜா இருந்தா ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேருக்கு வேலை கிடைக்கிறதுனா கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. அதுல வந்து ஒரு 20% தான் வேலை கிடைக்கும். அதுலயே வந்து சில சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 60% மார்க் இருக்கணும், இல்லை 70% மார்க் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் வந்து ஜிடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அது ஒரு 20% உள்ளவங்க மட்டும் காலேஜ்லேயே பிளேஸ் ஆயிடுவாங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் வந்து காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டு வேலை தேடுவாங்க. ஸோ அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க எங்களோட ட்ரைனிங் வந்து எங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே சார், இதுல என்ன கேட்கணும்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அகாடமிக்கலி நல்ல பெர்சன்டேஜ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் பிளேஸ் ஆறதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது எதனாலன்னு பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ, சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் காட்பாடியில. ஓகே சார் கிட்ட பேசுங்க சந்திரசேகர். சார், இந்த டெக்னிக்கல் சைட்ல என்ன மாதிரியான பயிற்சிகள் ஐடி துறையில கொடுக்குறாங்க? அண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கிறவங்களுக்கு ஃபர்தரா அவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணறதுக்கு பயிற்சிகள், வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார், நீங்க சொல்லுங்க சார். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்டிடியூட் ஸ்கில் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட்னு கேட்போம். சரி, வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு டெக்னாலஜி பிடிச்சிருக்கும், இல்லை .NET பிடிச்சிருக்கும், இல்லை ஆரக்கிள் பிடிச்சிருக்கும், இல்லை சி பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு பேசிக் வந்து எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, இப்போ ஆரக்கிள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆரக்கிள் கார்பரேஷனோட சர்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் வந்து உங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஆனா வந்து அது வந்து வெளியில நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனா அது வந்து ஒர்த்தா இருக்குமானா கண்டிப்பா ஒர்த்து இருக்காது. ஸோ இந்த ஒரு ஆரக்கிள் அப்படி படிக்கிறீங்க, இல்லை .NET படிக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி ஆரக்கிள் கார்பரேஷனோட சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சந்திரசேகர் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீனிவாசன்? நான் ராமாபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சார் வணக்கம் சார், நான் ஸ்ரீனிவாசன் ராமாபுரத்துல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் ஸ்ரீனி, சொல்லுங்க சார். நான் என்னுடைய சன் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்போ 2008ல வந்து ஃபுல்லா அந்த சாஃப்ட்வேர் ஐட்ல டவுன் அந்த ஒரு இதுவான ரீச் ஆன சமயத்துல அந்த மாதிரி அந்த டைம்ல முடிச்சாங்க. ஓகே. அப்போ வந்து காலேஜ்ல வந்து கேம்பஸ் என்ட்ரி பார்த்தா எதுவும் செலக்ட் ஆகல சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 இயர்ஸா வந்து அவனும் பல எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கான். இது வரலாம் எதுவும் சரியா அமையல சார். சரி, ஓகே. சரி சார், அதான் நீங்க பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு சரி, நீங்க ஏதாவது உங்க அட்வைஸ் பிரகாரம் ஏதாவது பண்ணலாம், நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்யலாம் சார். கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த என்ட்ரி கிடைக்கிறது வந்து கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணு காலேஜ்லயே பிளேஸ்ட் ஆயிடணும். வெளியில வந்துட்டீங்கன்னா உண்மையா அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும். என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அவரை வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கலா அவருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் கேளுங்க, எந்த டெக்னாலஜில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டு அந்த டெக்னாலஜில வந்து அவரை ட்ரைனிங் எடுக்க சொல்லுங்க. அந்த ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து நான் போனேன், கோர்ஸ் படிச்சேன், வெளில வந்தேன்னு இல்லாம அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்ன்றது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன், இன்டர்நேஷனல் குளோபல் ரெகக்னைஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா
பண்ணிட்டு ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் பண்றவனே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட படிக்க சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டா ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி, ஒரு இந்த 2 வருஷம் போனாலும் கவலை இல்லை, அந்த 2 வருஷத்துக்கான ட்ரைனிங்கை வந்து கண்டிப்பா நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். அது என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா, சரி வந்து பியூரா டெக்னிக்கல் பேஸ் பண்ணி இல்லாம ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கும். சரி, ஒரு கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, ஸோ போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம, அதாவது நிறைய இருக்கு. அது SDLC அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம், எதுல முடிப்போம், ஸோ அதை பேஸ் பண்ணி படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஜெயா டிவியை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா சாரோட டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும். நீங்க அவரை நேரடியா தொடர்பு கொண்டு இன்னும் டீடைல்டா பேசலாம். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க சார்? மேம், என்னோட பேர் விஸ்வா. எங்க இருந்து பேசுறீங்க விஸ்வா? விஸ்வா, நான் குருவாயூர்ல இருந்து பேசுறேன் மேம். சார் கிட்ட பேசுங்க விஸ்வா. யா, சொல்லுங்க விஸ்வா. சார், நான் இப்போ ஒரு 3 இயர்ஸா ஒரு MNC-ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நான் நெட்வொர்க்கிங்ல வரணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஏன் இப்படி 3 வருஷமா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு ஏன் இப்ப நெட்வொர்க்கிங் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப நெட்வொர்க்கிங்ல இன்ட்ரெஸ்ட். சோ நெட்வொர்க்கிங்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல. What I learned is a crude way of learning. ஓகே தான் சொல்றாரு. ஓகே. வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஆனா அது வந்து எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படின்றது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 3 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேப். அது சோ கொஞ்சம் கஷ்டம் தான். அது பாப்போம், நீங்க பேசுங்க, பாப்போம். ஓகே, தேங்க்யூ விஸ்வா சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐடி துறையில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான பயிற்சிகள் பற்றி தினேஷ் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரோட தொடர்ந்து பேசலாம். சார், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து காலேஜ்ல அகாடமிக்லி நல்ல பெர்சன்டேஜ் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கு. எதனால சார்? அது அகாடமிக்லி ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க, பட் எதுல லேக் ஆறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க அதான் திருப்பி நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா, காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டீங்க, பெர்சன்டேஜ் மட்டுமே பத்தாது. பெர்சன்டேஜ் வந்து ஒரு தேவை தான். ஆனா பெர்சன்டேஜ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வந்து XYZ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து ஒரு இன்டர்வியூ நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 2000 இருந்து ஒரு 3000 பேர் வருவாங்க. ஆனா அதுல 2000 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுல ஒரு 40 பேர் ஒரு 50 பேர் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அந்த 50 பேர் வந்து எல்லா துறையிலுமே எல்லா இதுலயுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் இருக்குன்னா சாஃப்ட் ஸ்கில்லையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆப்டிடியூட்லயும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரி டெக்னிக்கலாவும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரி அவனால கம்யூனிகேட்டும் பண்ண முடியணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவனால சொல்ல முடியணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அதுலதான் பிரச்சனை வருதுங்க. ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ, வெரி குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், யார் பேசுறீங்க? என்னோட நேம் நவீன், விருதுநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், கிட்ட பேசுங்க நவீன். தேங்க்யூ. சொல்லுங்க. சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். ஓகே. தென் சென்னையில வந்து ஒரு கால் சென்டர்ல வந்து டீம் லீடரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா டீம் லீடர் டெலிகாம் ஃபீல்டுல இருக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு வந்து எனக்கு சான்சஸ் வந்து இருக்குதுங்களா? இல்ல வேற ஏதாவது ப்ராக்டிஸ் சென்டர் ஏதாவது அவைலபிள் கிடைக்குமா? இல்ல இந்த ஃபீல்ட்லயே இருந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லயும் கஸ்டமர் கேர் இந்த மாதிரி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குதா? ஓகே. ஓகே. சரி, இப்போ சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த டெக்னிக்கல் தான் அப்படின்ட்டு. இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுன்னா சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துடலான்ட்டு. சாஃப்ட்வேர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கண்டிப்பா டொமைனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரி, சாஃப்ட்வேர்ல வந்து டொமைன் ஒன்று இருக்கு, டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. இந்த டொமைன் அப்படின்றது வந்து சரி நீங்க சொன்ன டெலிகாம் டொமைன் இருக்கு, பேங்கிங் டொமைன் இருக்கு, மேனுஃபேக்சரிங் டொமைன் இருக்கு. ஸோ நிறைய டொமைன்ஸ் இருக்கு. அந்த டொமைனுக்கு தான் நாங்கள் வந்து டெக்னாலஜி கொடுக்குறோம். சரி, நீங்க ஏற்கனவே வந்து நீங்க டீம் லீடா இருக்குன்னு சொல்றீங்க அந்த டெலிகாம்ல. ஸோ உங்களுக்கு அந்த டெலிகாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, கண்டிப்பா நீங்க சாஃப்ட்வேர்க்குள்ள போகலாம். எப்படி போகலாம்னா நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டா வந்து நீங்க போகலாம். டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்னு போகாம ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டா கண்டிப்பா போகலாம். உங்களுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதோட வந்து உங்களுக்கு செகண்டரியா ஏதாவது ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு அது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப கேம்பஸ்ல பிளேஸ் ஆகாதவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா
கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனிங்க்கு எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. Correct. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரெஸ்யூமே அப்படிங்கிறது தான் முதல் விசிட்டிங் கார்டு. அதுல ஆரம்பிச்சு இன்டர்வியூ அப்படிங்கறத எப்படி அட்டென்ட் பண்ணணும், என்ன மாதிரி தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க சார். ஓகே, சரி, நீங்க ஒரு ஃப்ரெஷரோட ரெஸ்யூமே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போட்டிருப்பானா காலேஜ்ல படிச்ச எல்லா டெக்னாலஜியும் போட்டிருப்பான். சே வந்து C++, ஜாவா, ஆரக்கிள், .NET எல்லாமே போட்டிருப்பான். ஆனா நீங்க வேலை பார்க்க போற இடத்துல வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கில் தான் எதிர்பார்ப்பான், ஒரு பிரைமரி ஸ்கில். அந்த ஒரு ஸ்கில்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தான் பார்ப்பான். ஸோ நீ உங்களுக்கே தெரியல உங்களுக்கு எதுல ஸ்ட்ராங்னு தெரியல. ஸோ வந்து நீங்க எல்லா ஸ்கில்லையும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ வந்து அது வந்து கண்டிப்பா உதவாது. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணுவோம். நீங்க இந்த போட்டிருக்க ஒரு 10 ஸ்கில்ல வந்து உங்களுக்கு எந்த ஸ்கில் எந்த டெக்னாலஜில உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து மாடிஃபை பண்ணுவோம். சரி, வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்போம். அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து நீங்க அந்த டெக்னாலஜில வந்து நீங்க பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சு அதை பேஸ் பண்ணி அதுல அந்த டெக்னாலஜி வந்து என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க ப்ளே பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளுக்கு போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்றது வந்து உங்களோட திறமை தான். ஓகே, இப்போ இன்டர்வியூ பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், டயல் ஜெயா டிவி. ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? புஷ்பலதா மேம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார் கிட்ட பேசுங்க புஷ்பலதா. சார், நான் MCA முடிச்சிருக்கேன் ஓகே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. ஓகே இப்போதைக்கு ஜாப் சர்ச்சிங்ல இருக்கேன். ஓகே ரெஸ்யூம்ல இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சில டிப்ஸ் கிடைக்குங்களா? கண்டிப்பா. நீ எந்த இயர் பாஸ் அவுட்? நீங்க இப்போ 2010 2008 பாஸ் அவுட்டா? 10 ஓகே 2010 பாஸ் அவுட். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து எந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீ உங்களுக்கு சொல்லுங்க. ஜாவா. ஓகே, சரி, ஜாவால வந்து நீங்க கோர்ஸ் பண்ணிருக்கீங்களா, ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா, இல்ல வந்து காலேஜ்ல படிச்சதானா? ஹலோ, காலேஜ்லயும் படிச்சிருக்கேன், கோர்ஸும் தனியா பண்ணிருக்கேன். ஏதோ சர்டிபிகேஷன் பண்ணிருக்கீங்களா ஜாவா ரிலேட்டடா? சே வந்து ஆமா சன் சர்டிபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சன் சர்டிபிகேஷன்ல நார்மல் ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ல படிச்சிருக்கேன். ஓகே, சரி. இப்போ வந்து ஜாவா பாத்தீங்கன்னா ஜாவா வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஜாவா தெரியும்ட்டு. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, SCJP அந்த குளோபல் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இன்டர்வியூ போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் ரவுண்டே போக முடியும். ஸோ அந்த ஜாவா .NETல எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்டிடியூட் கிளியர் பண்ணணும். ரெண்டாவது ரவுண்ட் வந்து GDன்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து உங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் டெக்னாலஜில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த டெக்னாலஜில வந்து மெயினா வந்து C டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பா படிங்க. C டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து எந்த டெக்னாலஜினாலும் உங்களால போக முடியும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு எம்ப்ளாயர் வந்து இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்ப்பார் சார்? அப்பார்ட் ஃப்ரம் த பேப்பர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுல பெர்சன்டேஜ் இருக்கும், அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இருக்கும். பட் ஆஸ் அ பர்சன் அவங்க கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து ஆட்டிடியூட் செக் பண்ணுவாங்க. சரி, வந்து நீங்க உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்க சமாளிக்கிற திறமை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை எடுத்துருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ் தான் நிறைய ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. கண்டிப்பா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்போ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா சரி வந்து நீங்க உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை வந்து அவங்களால ட்ரெயின் பண்ண முடியும். ட்ரெயின் பண்ண பிறகு உங்களோட ரெஸ்யூம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பான். ஸோ வந்து நீங்க கண்டிப்பா நீங்க இந்த இன்டர்வியூல நீங்க சமாளிக்க தெரிஞ்சுன்னா கிளைண்ட் இன்டர்வியூல நீங்க சமாளிப்பீங்க. சமாளிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை பார்த்துடலாம். ஸோ வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 to 1 தான் இருக்கும். நீங்க வந்து உங்க பின்னாடி வந்து எப்பயுமே ஒரு 4 பேர் உட்காந்துருக்கலாம் மாட்டோம். உட்காந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் வந்து நீங்க நடக்காத காரியம். அது கண்டிப்பா நீங்க வந்து உங்க வேலையை நீங்க தான் பண்ணணும். அப்போ வந்து உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஓகே சார், சின்ன பிரேக் எடுத்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐடி துறையில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான பயிற்சிகள் பற்றி தினேஷ் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரோட தொடர்ந்து